வருவார்கள், அதை பார்ப்பார்கள், அப்படியே போயிடுவார்கள். இதுதான் இந்த கடந்த காலங்களிலே எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. எங்களோட வாழ்வாரமும் எங்களோட பயணிக்கிறது, நாங்கள் தொடர்ந்து இதை பயணித்து கொண்டு போறதும் இதுதான். ஒவ்வொரு மார்கழி மாதங்கள்ல இந்த பயணத்தடை வருகின்றது. இந்த போன மார்கழியில கூட ஒருத்தர் பாலத்துக்குள்ள விழுந்து பெரிய இதாகுனது. அப்படியே இந்த காலங்கள் தொடர்ந்து கொண்டே வந்த வழிய இப்ப எங்களோட ஆட்சி வந்து எம்பிபி ஆட்சி வந்து எங்களுக்கு இப்போ குறுகிய காலத்திலேயே 3 மாதத்துக்குள்ளேயே இந்த பாலத்தை எங்களுக்கு முதலமைச்சு தாரன்றது மிகவும் எங்கள் இந்த முல்லை மக்கள் அனைத்து இலங்கையில அனைத்து உள்ள மக்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்குது. அப்ப இந்த பாலம் வந்து இங்க இருந்து நாங்கள் இதுக்காக எந்த விஷயத்துக்கு இங்க வரதா இருந்தால் முல்லைத்தீவா இருக்கட்டும், இல்லாட்டி முல்லைத்தீவுல இருந்து எந்த ஒரு அவசரத்துக்கு நாங்கள் வெளியூர்களுக்கு போறதா இருந்தாலும் இந்த பாலம் ஒன்று தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதையா இருந்தது. இவ்வளவு காலமும் இது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்காம இருந்த காலத்திலையும் இப்ப இதை முன்னுரிமைப்படுத்தி இதுக்கு ஒரு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இந்த பாலத்தை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறத நினைச்சு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப என்னன்னு கேட்டா 67, 68 நாள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக பொறுப்பேற்று அந்த வரவு செலவு திட்டத்துல இந்த பாலத்துக்கான முதல் இந்த பாலத்தை கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறார். இத்தனை அரசியல்வாதியும் இந்த நாட்டுல தான் இருந்தவங்க, இந்த மக்கள் இந்த வரி பணத்தை எடுத்தவங்க தானே. அவரால் செய்ய முடிஞ்சது இவங்களால ஏன் செய்ய முடியல? இத்தனை அரசியல்வாதிகளையும் இத்தனை ஜனாதிபதிகளையும் ஏன் செய்ய முடியல? அனுர திசாநாயக ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழே இப்போ 2 முறை பார்வையிட்டிருக்கிறோம். இப்போ வந்திருக்கிறோம், அதை செய்ய போய் நம்ம வந்திருக்கோம். நாங்கள் நம்புகிறோம், ஆனால் மிக விரைவில் செய்து முடிப்பீங்கள் நாங்கள் நம்புகிறோம். உண்மையாக ஒரு இலங்கையில மற்ற மாவட்டங்களுக்குள்ள நடைபெற்ற இந்த கட்டுமான பணிகள் இதுவரை காலத்துக்கும் இன்றைக்கு வந்ததை பூர்வீகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது நிறைவாக விரைவாக வர வேண்டும். இந்த வட்டுவாகல் பால பிரச்சனை ஒன்று எங்களுடைய தேவைகளில் ஒன்றாக இருந்து வந்தது. இது கடந்து வந்த அரசியல் காலங்கள்ல பல அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் கொண்டு நடத்தப்பட்ட போதும் இன்றைக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்துல வந்து இன்றைய வரவு செலவு திட்டத்துல இதுக்கான 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு நடந்திருக்குது. இதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். குறுகிய காலத்திலே இந்த புலனமைப்பானது நடைபெற்று முடிந்தால் இது மக்களின் வாழ்வாதாரமும் முல்லை மாவட்டத்தின் எதிர்காலமும் இதிலே தங்கியிருக்கிறேன் என்றே கூறி வைக்கின்றேன். தண்ணி பிரதேசத்திலேருந்து யாழ்ப்பாணம் போராக்களுக்கும் யாழ்ப்பாணத்திலேருந்து திருவண்ணாமலை போராக்களுக்கும் இந்த பாலம் வந்து மிக முக்கியமானது. அதோட வன்னி பிராந்தியத்தின் ஒரு பெரிய கேந்திர முக்கியத்துவம் அந்த பாலம் நிச்சயமா ஜனாதிபதி அவர்கள் செய்து தந்தால் இந்த மக்கள் அனைவருக்கும் பெரிய ஒரு உதவியா இருக்கு. இதுக்கான மக்களுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன்.